கர்நாடகா பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பசனகவுடா பாட்னிஸ் யாத்னால் பாஜகவிலிருந்து 6 ஆண்டுகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டதாக கூறி பசனகவுடா மீது பாஜக ஒழுங்கு நடவடிக்கை குழு அவரை சஸ்பெண்ட் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பற்றின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. பாஜகவுடைய மூத்த தலைவரான பசனகவுடா பாட்னிஸ் யாத்னால் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. கட்சி நிர்வாகிகள் மீதே தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தார். முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, பாஜகவுடைய கர்நாடக மாநில தலைவராக இருக்கக்கூடிய BY விஜயேந்திர உட்பட தன்னோட சகாக்களை பலமுறை குறி வச்சு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில அவரை சஸ்பெண்ட் செய்ய அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. பாஜகவுடைய மத்திய ஒழுங்குமுறை குழு செயலாளர் ஓம் பத்தக் பசனகவுடா பாட்னிஸ் யாத்னாவுடைய வெளியேற்றம் கடிதத்தில் February 10, 2025 தேதியிட்ட விளக்கம் கேட்கக்கூடிய நோட்டீஸுக்கு நீங்கள் அளிச்சிருந்த பதில கட்சியுடைய மத்திய ஒழுங்குமுறை குழு பரிசீலனையில் இருந்துச்சு. மேலும் முந்தைய விளக்கம் அளிக்கக்கூடிய நோட்டீஸில் இருந்தது போது உறுதி அளித்தபடி நடந்து கொள்ளாத காரணத்தால் கட்சி ஒழுக்கத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் மீறுவதை தீவிரமாக கவனிச்சிருக்கோம். அதுபடி கட்சியிலுடைய முதன்மை உறுப்பினர்கள் பதவியிலிருந்து உடனடியாக அமலுக்கு வரக்கூடிய வகையில் உங்களை 6 ஆண்டுகளுக்கு நீக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் இதுவரைக்கும் வகித்து வந்த அனைத்து கட்சி பதவியிலிருந்துமே நீக்கப்படுவீங்கன்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து பேசியிருந்த பசனகவுடா என்னை வெளியேற்றக்கூடிய முடிவு ஊழல், குடும்ப அரசியல் மற்றும் வடக்கு கர்நாடகாவில் வளர்ச்சிக்கு எதிரான என்னோட போராட்டத்தை தடுக்காது. அதே அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியோட மக்களுக்காக நான் தொடர்ந்து பணியாற்றுவேனும் கூறியிருக்கிறாரு. பாஜகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பசனகவுடா பாட்னிஸ் யாத்னா அண்மையில் ரன்யா ராவ் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். தன்னோட உடல் முழுவதுமே எங்கெல்லாம் தங்கத்தை மறைச்சு வச்சு கடத்த முடியுமோ அதையெல்லாம் ரன்யா ராவ் செய்கிறாரு அப்படின்னும், சட்டப்பேரவையில் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய அமைச்சர்களை குறித்த விவரத்தை அவர் வெளியிடுறதாகவும், இந்த கடத்தல் குறித்து முழு விவரத்தையும் அவர் சேகரிச்சிருக்கிறதாகவும், தங்கம் எப்படி வாங்கப்பட்டது, அதை ரன்யா ராவ் எப்படி கடத்தி வந்தார், சோதனை சார்ந்த விஷயங்களில் அவருக்கு யாரெல்லாம் உதவினாங்கன்ற விவரம் என்கிட்ட இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாரு. அவர் இப்படி தெரிவிச்சிருந்தது பரபரப்பை கிளப்பி இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் COVID-19 தொற்று நோயின் முதல் அலையோட சமயத்தில் எடியூரப்பா அரசாங்கத்தில் ரூபாய் 40,000 கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். தன்னை கட்சியிலிருந்து வெளியேற்றினா அந்த முறைகேடுகள் அமல்படுத்துவேன் அப்படின்னும் அவர் முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கிறார்ன்றதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.